நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்ட நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து போலீசார் தாக்கிய சீமான் வீட்டு காவலாளி கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் குறித்து விரிவாக பார்க்கலாம். நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கில் 27/2/2025 அன்று இன்று நேரில் ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சென்னை வளசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பி இருந்தனர். ஆனால் சீமான் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கமளித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சீமான் நாளை காலை 11 மணி அளவில் 28/2/2025 அன்று சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என காவல்துறையினர் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். சீமான் வீட்டிற்கு சம்மன் வழங்க நேரில் சென்ற போலீசார் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் சம்மனை வீட்டின் கேட்டில் ஒட்டினர். சம்மனை ஒட்டிய சில நிமிடங்களிலேயே சம்மனை கிழித்து எறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரிக்க சீமான் வீட்டிற்கு நீலாங்கரை போலீசார் சென்றனர். அப்போது சீமான் வீட்டின் காவலாளி போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதோடு தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியையும் போலீசாரை காட்டி மிரட்டியதாக தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சீமானின் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் கைகலப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து சீமான் வீட்டு காவலாளியை குண்டுகட்டாக தூக்கி சென்று போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து சீமானின் மனைவி கயல்விழி போலீசாரிடம் காவலாளியின் செயலுக்காக மன்னிப்பு கேட்டார். இருப்பினும் இதனை ஏற்க மறுத்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட காவலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே சீமானின் மனைவி கயல்விழிதான் சம்மனை கிழிக்குமாறு கூறியதாக காவலாளி வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அமல்ராஜ் என்ற ஊழியர் சம்மனை கிழித்த நிலையில் அவரையும் போலீசார் கைது செய்து உள்ளனர். சீமானின் மனைவி கயல்விழி தான் சம்மனை கிழிக்குமாறு ஊழியர்களிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து சம்மனை எதற்காக கிழிக்க சொன்னீர்கள் என்பது குறித்து கயல்விழியிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நான் விசாரணைக்கு வருவேன், எங்கும் ஓடிவிட மாட்டேன். சம்மன் ஒட்டி விசாரணைக்காக அழைப்பதால் எனக்கு எந்த விதமான அவமானமும் அசிங்கமும் இல்லை என்றும் காவல்துறையினர் கடந்த 15 ஆண்டுகளாக இதே நாடகத்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வீட்டில் ஒட்டிய சம்மனை கிழித்ததில் என்ன தவறு உள்ளது, என்னை ஏன் இந்த அளவிற்கு திரட்ட வேண்டிய அவசியம் என்ன என்றும், இந்த வழக்கில் தமிழக அரசும் காவல்துறையினரும் ஏன் இந்த அளவிற்கு தீவிரம் காட்டுகின்றனர், தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் கைது செய்து தண்டனை வழங்க ஏன் போலீசாரும் தமிழக அரசும் தீவிரம் காட்டவில்லை என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவங்களுக்கு இதுல திரும்ப திரும்ப பேசி எதை என்னையும் அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதுல இந்த ஆட்சியாளர் வந்து அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதுல ஒன்றும் இல்லை. இப்ப நீ இவ்வளவு தீவிரம் கண்டுறீங்க, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலீங்க. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதற்கு திட்டமிட்டு வர முடியாது, வந்தவொடனே வாரேன். எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சுட்டு இருக்கேன், தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? இது குறித்து சீமான் வழக்கறிஞர் அணியினர் அளித்துள்ள விளக்கத்தில், சீமான் வீட்டு காவலாளி போலீசாரை தாக்கவில்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காகவே நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும், நடிகை விஜயலட்சுமி வழக்கில் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகவில்லை என்றும் தெரிவித்தனர். முன்னாள் இராணுவ வீரர் என்பதால் உரிமம் பெற்ற துப்பாக்கியை காவலாளி வைத்துள்ளார் என்றும், சம்மனை ஒட்டிய பின் அதில் உள்ள தகவலை தெரிந்த பின்னர் தான் கிழித்துள்ளனர் என்றும், சீமான் வீட்டில் குண்டு வீசப் போவதாக வந்த தகவலை அடுத்து காவலாளி துப்பாக்கியுடன் இருந்ததாகவும் சீமான் வழக்கறிஞர் அணியினர் கருத்து தெரிவித்து உள்ளனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.